ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ராஜியை கதிர் ஒரு வார்த்தை சுருக்குன்னு கேட்ட உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம். என்னுடைய ஐபிஎஸ் ஆகணுன்ற கனவை நானே நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு விடாமுயற்சியோட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக டே அண்ட் நைட் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கதிர் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆகிடுவா அப்படின்ற நம்பிக்கை அவருடைய மனசுக்குள்ளே வந்துச்சு. ஸோ மறுநாள் காலையில் இங்கே வழக்கம் போல் கோமதி எந்திரிச்சு கிச்சன்லேருந்து சமைச்சிட்ருக்காங்க. பாண்டியன் வெளியில் கிளம்புறாரு. அப்பயும் கோமதி கண்டுக்காம தான் இருக்காங்க. அப்போ தான் இதை பார்த்துட்டு, கோமதி எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருப்ப? நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ மாப்பிள்ளையை ஓவராக தான் ஓட்டிக்கிட்டே இருக்க. பேசாமல் நீ போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுமா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. அதெல்லாம் என்னால் முடியாதுமா. இங்கே பாருங்கள், எல்லாம் சமைச்சு வடிச்சிட்டேன். வீட்டில் அரிசி இருக்கா, அவள் போட்டு தருவா. நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு, பேசாமல் என்னையும் கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு. நீ எல்லாம் இந்த வெயிலில் அவ்வளோ தூரம் வர வேண்டாமா? அதோ மீனா என்னை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசி அரிசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நீ அப்பத்தாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிடி, சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கேன், மறக்காமல் நீயும் அப்பத்தாவும் போட்டு சாப்பிடுங்க, மறந்துட போகிறேங்கடி அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே மீனா எப்படியும் அத்தை இன்னைக்கு கோயிலுக்கு வந்துடுவாங்க, முதல்ல மயிலாக்காவை போய் பார்த்து பேசி அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. ஏங்க இன்னும் என்ன படுத்துட்டு இருக்கீங்க, எழுந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க, நேரம் ஆகுது. நான் அத்தையை பார்த்து கோயிலில் பேசிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்னமே நான் இவ்வளோ சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காதலே விழாது. இழுத்து போட்டுட்டு 9 மணி வரை தூங்க வேண்டியது. ஆஃபீஸ்க்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, லேட்டாக போனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகவும், அச்சோ டைம் ஆகிடுச்சா அப்படின்னு எந்திரிச்சு அப்போ தான் செந்தில் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடியாக சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது அவருக்கு அந்த பணத்தை பற்றின ஞாபகம் வருது. அப்படி வந்த உடனே ஸோ அந்த பணம் அங்கேயே இருக்கா இல்லையா, மீனா எதை பார்த்துருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பணத்தை பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறாரு. காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ பணத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்குல்ல. இவ்வளோ பணம் ஒரே நாளில் நம்ம சம்மதிக்க முடியுமா? நம்ம 60,000, இதை நம்ம மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி 1-2 வாங்கினாலே நம்ம 2-3 மாத சம்பளத்தை ஒரே முட்டை வாங்கின மாதிரி கையில் ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இப்போது அவர் அடுத்தடுத்து லஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு அவருடைய மனசில் ஆழமாகவும் பதிச்சிடுறாரு. அதாவது இனி கை கூசாமல் செந்தில் பணத்தை வாங்கிடுவார். யார் வேணாலும் எந்த கான்ட்ராக்ட் வேணாலும் முடிச்சு கொடுக்கறதுக்கு சைன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு பணத்தை வாங்கிடுவார். இப்போது வீட்டில் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் தான் செந்தில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் மீனாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிய வரும்போது அவங்க எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்றது செந்தில் இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினதே தப்பு அப்படின்னு முதல்ல அந்த அளவுக்கு கோவப்பட்டார். ஏன் பாண்டியன் வீட்டில் அத்தனை பேருமே அந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க. சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டான், பணம் கேட்டால் கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். மீனா லோன் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு வழியாக சாதாரணமாக முடிஞ்சுது. ஆனால் இப்போ செந்தில் பண்ணிட்டு இருக்கிற வேலை அதுக்கு மேலே வாங்கின வேலையை நேர்மையாக செஞ்சால் கூட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக மீனா இனி இவங்களை நம்பி இந்த வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. செந்திலை நம்பி அடுத்து அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ, நான் எங்கேயாச்சும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அவங்களோட அத்தை வீட்டுக்கு போக கூட அவங்க தயங்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு தனியாக லஞ்சம் வாங்கி வாழ்கிற அளவுக்கு வேலை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் ஏற்பட்டுருச்சா? ஓ, அப்பா வீடு வாங்கணுன்றதை பற்றி பேசியிருந்தாரே, அது இதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கோவப்படுவாங்க மீனா ஸோ இது ஒரு பக்கம் இருக்க நேராக மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. மயிலும் அங்கே வேலைக்கு போகிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே மயிலக்கான்னு மீனா போய் நிற்கவும், வாமா என்ன எந்த பக்கம் காலையிலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, மயிலாக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் உள்ளதா இருக்கா அப்படின்னு சொல்லவும், அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்காவை பார்த்துட்டு வரேன்னு உள்ளே போகிறாங்க. வா மீனா, எனக்கா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு. மீனா நான் கிளம்பிட்டேன், போகலாமா அப்படின்னு. ஆமாக்கா, போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன், அதுக்கு தான் நான் சீக்கிரமாக வந்தேன், கோயிலுக்கு போயிட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் கிளம்பி வராங்க. மீனா இங்கே மயிலை கூட்டிகிட்டு போகிறது ஒரு விதமாக சந்தேகமாக இருக்குது. பாக்கியத்துக்கு எங்கம்மா அவளை எங்கே கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு. இது என்ன கேள்வி? அவங்க வேலைக்கு போகிறாங்க, நானும் வேலைக்கு போகிறேன்,
போகிற வழியில் அப்படியே கோயிலுக்கு பார்த்து சாமி கும்பிட்டுட்டு போக போகிறோம் அப்படின்னு. ஆமாம், அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நிரந்தரமாக அவளால் யாராலையும் இருக்க வைக்க முடியல. இப்படி அடிக்கடிக்க வந்து விருந்தாளிக மாதிரி அவளை பார்த்துட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறது தானே அப்படின்னு சொல்லவும் திருன்னு முழிக்கிறாங்க மீனா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன் மீனா, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்லையே, இது சந்தேகமாக இருக்குது, அவள் என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலை கூட்டிகிட்டு போகும்போது பின்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியம் வந்து வந்துட்டு இருக்காங்க. போயிட்டுருக்கும்போதே என்ன திடீர்னு மீனா கோயிலுக்கு அப்படின்னு மயில்கள் கேட்கும்போது, ஒரு விஷயமா தான்க்கா அத்தையை நான் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன், அங்கே அத்தையை பார்த்து நாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்கிற மீனா, அத்தையா என்னை பார்த்தா அவங்க கோவப்படுவாங்களே, நீ எதுக்கு என்ன அத்தை முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கணும்னு கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கா, சரணன் மாமா கிட்ட விஷயத்த சொன்னதுக்கு தான் அவர் அந்த அளவுக்கு கோவப்பட்டாரு, நீங்கள் வேணா அத்தை கிட்ட சொல்லி பாருங்கள், அத்தை மனசு மாறி கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குழந்தைய ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், அவரே அப்படி பேசினதுக்கப்புறமும் இங்கே அத்தைக்கும் வீட்டில் யாருக்குமே தெரிய வேணான்னு நான் சொன்னேன்ல, நீ எதுக்கு என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் அத்தை முன்னாடி நிற்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளீஸ் மீனா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா ப்ளீஸ் எனக்காகக்கா நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்படியே இருந்துட முடியாதுக்கா, இது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, நீங்கள் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்க, சரணன் மாமா வழி தவறி போயிடுவார் அப்படின்னு அவர் உங்கள் மேலே இருக்க கோவத்தில் அதே அப்படி பேசிட்டாரு. அவருக்கும் பொறுமை எடுத்து சொல்லியிருந்தா புரிஞ்சுட்டு இருந்திருப்பாரு. சரி, நீங்கள் அவர் அப்படி சொன்ன உடனே என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்து அவர் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்க கூடாது, அது உங்களுக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சு, அதனால சரின்னு நானும் அப்போதைக்கு விட்டுட்டேன். ஆனால் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் விஷயம் தெரிஞ்சு அவங்களோட சேர்ந்து வாழ்றது தான் சரின்னு எனக்கு தோணுது. நீங்கள் பேசாமல் அமைதியை வாங்கக்கா, அத்தை எனக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா, அவங்க முன்னாடி நீங்கள் அத்தை கிட்ட உங்கள் வாயால் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க. நானே சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. நான் அத்தை உன் பேர் எடுக்கும் போதெல்லாம் கோவப்பட்டாங்க, இப்போ உங்களையே கூட்டிகிட்டு போனேன் நேரில் அப்படின்னா ஒரு சில வார்த்தை கோவமாக பேச தான் செய்வாங்க, இருந்தாலையும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் அதுக்கப்புறமா சொல்லி சமாதானப்படுத்திடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மயிலும் ரொம்ப பயத்தோடையே வராங்க. கடைசி வரைக்கும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பாக்கியமும் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. கோயில் வாசலில் இறங்கின உடனே அங்கே கோமதி இவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு மீனாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபோன் எடுக்கவும் மீனா வந்துடுறாங்க. மீனாவை பார்த்த உடனே கோமதி இருந்துக்கிட்டு, வா மீனா, உனக்காக தான் வெயிட் பண்ணேன், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே மயில் வந்து பயந்துக்கிட்டு நீ முதல்ல போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடி அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி மயில் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது மீனா போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மயிலை பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இவ எங்கடி இங்கே வந்தா, என்னடி இதெல்லாம் உன் வேலையை, நான் என்ன பேசணும்னு என்னை வர சொன்னேன், இவ்வளோ நேரம் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன், என்ன விஷயம்னு சொல்லு, நான் கிளம்புறேன், கண்டவங்க மூஞ்செல்லாம் பார்க்க வேண்டியது, கோயிலில் வச்சு நான் ஏதாச்சும் அசிங்கமாக பேசிட போகிறேன் அப்படின்னு கோவப்படுறாங்க. அத்தை என்ன அத்தை மேலே கோவப்பட்ட உடனே இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு. அப்போது இதெல்லாம் உன் வேலை தானா, இன்னும் நீங்கள் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கீங்களா, இந்த விஷயம் மட்டும் உன் புருஷனுக்கும் வீட்லேயும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நீ எந்த அளவுக்கு கோவப்படுவாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டியா நீ அப்படின்னு கோமதி பேசுகிறாங்க. அத்தை எனக்கு எல்லாமே புரியுது அத்தை, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, உங்ககிட்ட மயிலாக்கா பேச தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பேசணும், என்ன பேசணும், இன்னும் கொஞ்சம் நேரம் இவன் என் கண் முன்னாடி நின்னா கோயிலுன்னு கூட பார்க்க மாட்டேன், நான் அப்படியே கத்தி விட்டுருவேன், பேசாமல் அவளை இங்கேருந்து போக சொல்ல அப்படின்னு சொல்லவும், அத்தை ஒரு நிமிஷம் அத்தை, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட பேச உனக்கு என்னடி இருக்குது, என்ன இருக்குது, உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசிகிட்டு இருக்கவும் பாக்கியம் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இப்போ இவ இதுக்கு தான் வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்தாளா, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தா, ஓ குழந்தை விஷயத்த இவங்க கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தலான்னு கூட்டிகிட்டு வந்தாளா, ஆனால் இந்த அம்மா என்னமோ இப்படி பேசுதே, அவளை பற்றியே அவள் சொல்ல வரத்தை கூட கேட்காமா அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே பாக்கியம் பார்த்துட்டு, ஆமாம்மா இருங்க, என்ன பண்ணிடுவீங்க, அவளை பார்த்தா அவங்களுக்கு எப்படியோ தோணுதா, என்ன தோணுது அப்படின்னு பாக்கியம் வந்து நிற்கவும் இவங்கள பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி. மீனாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல, எப்படியாச்சும் இங்கே அத்தையை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் பின்னாடியே அவங்களுடைய அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்களே, இப்போது எல்லாமே கெட்டு போயிடுமே, இந்த அம்மா வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் அத்தைக்கிட்ட ஏதாச்சும் கோவப்பட்டு பேசுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு மீனா இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது அத்தை ஒரு நிமிஷம் அத்தை, மயிலாக்கா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு
போங்க அப்படின்னு. என்னடி விஷயம், அதெல்லாம் என்னால் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு. நீனு அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு போக, அதுக்கப்புறமா நீங்கள் கோவப்படுங்க ஆத்திரப்படுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், மா நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு கேட்கவும், இவன் உன்னை வந்து வீட்டில் பேசி தனியாக கூட்டிகிட்டு வரும்போது நினச்சிண்டி ஏதாச்சும் பண்ண கூட்டிகிட்டு வருவான்னு. இப்போ தானே தெரியுது, ஓ இவ அத்தைக்காரிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்காளா. தோ அவங்க சொல்ல வரத்த கூட கேட்காம ஓடுறாங்க சம்மந்தியம்மா. நீ என்னத்த அவங்க கிட்ட பேச போகிற, அதான் உன் புருஷனே கேவலமாக பேசி அனுப்பிட்டான்ல, வேணான்னு விட்டுட்டல்ல. நானும் உனக்காக தான் பொறுமையாக இருந்தேன், இல்லைன்னா அப்போவே நான் வீட்டில் விஷயத்த சொல்லி பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணியிருப்பேன். இந்நேரம் திரும்பவும் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்பி எண்ணி இருந்திருப்பாங்க. நீ தான் கேட்கல, இப்போ எதுக்குடி இங்கே பார்க்க வந்த, அதான் முடிவு பண்ணிட்டல, நீ ஏன் தன்னந்தனியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு, அப்புறம் எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து பேசிகிட்டு இருக்கவும், ஆமாம்மா என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் திரும்பவும் தூக்கி நிறுத்த வைப்பீங்களா, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் திரும்பவும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கி வைக்க, தேவையில்லாமல் எங்ககிட்ட வம்பு வளர்த்துட்ருக்காத, இங்கிறது போயிடுங்க, ஆத்தாலும் அவளுமா எதுக்கு காலையில் கிளம்பி வந்திருக்கீங்க கோயிலில் பிரச்சனை பண்ண அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மீனா இருந்துக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் கோவப்படாமல் இருங்க, உங்களை யார் வர சொன்னா, நான் தான் மயிலாக கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் பேசி சரி பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தேன்ல, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. மீனா திரும்பவும் சரவணன் கூட சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஒட்ட வச்சு வாழ வைக்கலாம் நீ கூட்டிட்டு வந்திருக்கியா, அது நடக்காது, நீ ஏன் மீனா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு ஏற்கனவே சரவணன் முடிவு பண்ணது தான், நீ எதுக்கு தேவையில்லாம இப்போ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்க, இந்த அம்மா என்னமோ திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி வச்சிருவோம் அப்படி எப்படி இருந்தது என்ன விஷயம் அப்படின்னாலாம் வந்து கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை ஒரு நிமிஷம் அத்தை, மயிலாக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச தான் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இங்கே அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உடனே கோமதிக்கு ஒரே ஷாக்கு. அவங்க என்னடி பெரிய ப்ரெக்னென்ட்னு, ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு போய் சொல்லி ஏமாத்தது பத்தாத, திரும்பவும் வேறு ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி முதல்ல பேசுகிறாங்க. அப்புறம் தான் ப்ரெக்னென்ட்டோட உடனே ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக யோசிச்சு திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் அத்தை உண்மைதான் அத்தை, ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, டாக்டர் ரிப்போர்ட்லாம் இருக்குது, நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன், என் கண் முன்னாடி தான் டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, இந்த தடவை கிட்டெல்லாம் செக் பண்ணாமல் டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணோம் அத்தை, நீங்கள் வேணா பாருங்கள் அவங்க 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கோமதிக்கு ஒரே கையும் உடலை காலும் உடலை ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ பேசுங்க, என்னமோ அவளை பார்த்தா கோவமா வருது, ஆத்திரமா வருது, என்னமோ பண்ணுவேன்னு சொன்னீங்க, இப்போ பேசுங்க, என் பொண்ணு மாசமா இருக்கின்ற விஷயத்த உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறா, இப்போ கூட அவளை வெட்டி விடுனே நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களே தவிர அந்த குழந்தைக்கும் அந்த வயிற்றுல வளர உங்க வீட்டு வாரிசுக்கும் என்ன பதிலுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கோவப்பட்டு பேசுறாங்க. மீனா நீ உண்மையை தானே சொல்ற, இல்ல அவ ஏதாச்சும் பொய் சொல்லி நீயும் அதுக்கேற்ற மாதிரி பேசுறியா அப்படின்னு கேட்கவும், பொய்யெல்லாம் இல்லை அத்தை உண்மையில தான், அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அத்தை நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், தலை சுத்தல் வாமிட் எல்லாம் வந்துச்சு, செக் பண்ணி பார்த்தோம், மீனாவை கூட்டிகிட்டு போய் தான் செக் பண்ணேன், ப்ரெக்னென்ட்டுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மயில் வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அந்த ரிப்போர்ட் அப்படின்னு மயில் கொடுக்குறாங்க. அதையும் கோமதி வாங்கி நிதானமாக தான் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னு எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, இவன் உண்மையிலே கர்ப்பமாக இருக்கால, என் வீட்டுக்கு முதல் வாரிசு வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இவ பண்ணதெல்லாம் தாண்டி நானே மன்னிச்சா கூட என் பையன் என் புருஷன் என் வீட்டில் எல்லாரும் எப்படி இவளை மன்னிப்பாங்க, என் புருஷன் இவ மேலே அதாவது என் பையன் இவன் மேலே அந்த அளவுக்கு கோவத்தில் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கான், இப்போ வந்து கடவுள் இந்த மாதிரி ஒரு வழியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் அவங்க பண்ண தப்ப மன்னிச்சுட்டு அந்த வீட்டில் சரவணன் மாமாவோட சேர்ந்து வாடுறதுக்காக கடவுள் கொடுத்த வழி அத்தை, ப்ளீஸ் அத்தை ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையை சதிச்சிடாதீங்க. மயிலாக்கா ஆசையாக சேர்ந்த விஷயத்த சரவணன் மாமா கிட்ட சொல்லும் போது அவர் தேவையில்லாமல் நிறைய வார்த்தைகளை பேசிட்டாரு, அதனால கோவப்பட்டு மயிலாக்கா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் தன்னந்தனியே என் குழந்தைய வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருந்தாங்க. அது எப்படி அத்தை, சரவணன் மாமா கோவத்தில் அப்படிப்பட்ட ஒரு கோவத்தில் ஒரு வார்த்தையை பேசலாம், அது தப்பு தானே அத்தை அப்படின்னு கேட்கவும், என்னென்னு சொல்கிற நீ அப்படின்னு கோயிலின்னு பார்க்குறேன் அத்தை, இல்லைன்னா நான் என்ன பேசுவேன்னு எனக்கு கூட தெரியாது அத்தை, சரவணன் மாமா நடந்துக்கிறது வர வர கொஞ்சம் கூட சரியில்லை, நானும் நிறைய இடத்துல அவரை பார்க்குறேன், இதே கோயிலில் அடிக்கடிக்க ஒரு பொண்ணோட வராரு, யாருன்னு கேட்டால் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு, மயிலாக்காவும் ஒரு தடவை அவங்கள பார்த்துருக்காங்க, நெட்ட ராத்திரியில் அவங்கள கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப்பு அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி அவள் கர்ப்பமாக இருக்கான்னு விஷயத்த சொல்லிட்டு அதுக்காக என் பையனை நீ தப்பாக பேசாத கோயிலில் வச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. நான் ஏன் அத்தை சரவணன் மாமா மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட போகிறேன், இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கேன், நீங்களே கண்ணில் பார்த்தா ஒரு நாள் தெரிஞ்சுப்பீங்க, அவர் எந்த நேரமும் இப்போ பிஸியாக மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இங்கே மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே அதை ஏற்றுக்க முடியாமல் அவங்க
அவங்கள வேற ஒரு துணையை தேடி போகணும்னு சரவணன் மாமா அப்படி பேசுகிறாரா, இல்லை குழந்தை உண்மையிலே இவ போய் சொல்லிட்டான்ற அக்கா போய் சொல்லிட்டாங்கன்ற கோவத்தில் அது குழந்தை என்னோடதே கிடையாது வேற எவனோடதோ அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்கே கோமதிக்குமே ரொம்ப அதிர்ச்சி. என்னடி சரவணன் அப்படியெல்லாம் பேசுகிறான், பொய் சொல்லாதடி அப்படின்னு கேட்கவும், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், ஏன்னா உங்கள் பிள்ளைகிட்ட நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, ஏன் மயிலாக்கா அப்படியெல்லாம் வந்தாங்க பேசினாங்க பிரச்சனை பண்ணாங்க, நான் இப்படி பேசினேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஏன் சரவணன் மாமா உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்கவும், அவங்களுக்கு பதிலே இல்லாமல் ரொம்பவே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. அத்தை, அந்த வயிற்றில் வளர குழந்தை நம்ம வீட்டோட வாரிசு, அவங்க மட்டும் இப்போ தனியாக நின்னாங்கன்னா அதுக்கு காரணம் நாம தான். ஏற்கனவே அவங்க சாக போனாங்க, அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டேன். திரும்பவும் வயிற்றுல பிள்ளையோடு போய் ஒன்று கிடக்க ஒன்று ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாங்கன்னா நாம் எதுவும் பண்ண முடியாது அத்தை. தைரியமாக வேணால் இப்போதைக்கு நான் என் குழந்தைய வளர்த்துக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் தனியாக ஒரு குழந்தைய இப்போ இருக்கிற சமுதாயத்தில் காலகட்டத்தில் வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை. அதுவும் மயிலக்கா மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலத்தில் தன்னம்பிக்கையாக ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்க சுத்த வெகுலியத்தை நீங்கள் தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கின்னு இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும் அப்படின்னு கோமதி நின்றுட்டுருக்காங்க. என்ன வாய் மூடிட்டு பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க, கோயில்னு பார்க்குறேன், இல்லைனா நானும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பொறுமையாக இருக்கேன் இப்போ வரைக்கும் அவளுக்காக மட்டும்தான். இப்போ நீங்கள் 2ல் 1 இங்கே முடிவு சொல்லலை, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கான பதிலை நீங்கள் சொல்லலை, அதுக்கப்புறம் நீங்கள் பேராபத்துகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும், யோசிச்சுக்கோங்க சம்பந்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி யோசிக்கிறாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கோமதி அடுத்து மயிலோட வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, மயிலுக்காக இருக்கப்பட்டு அந்த குழந்தைக்காக யோசிக்க போகிறாங்களா, வீட்டில் போய் பேச போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னுலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.